வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அரசு விஷயத்துல ரொம்பவே அடிபட்ட பாண்டியன் நிறைய விஷயங்கள்ல தன்னையே சுய பரிசோதனை பண்ணிக்கிறாரு. ஒரு வழியா அதுல இருந்து மீண்டு சுகன்யாவை கூப்பிட்டு நிறையவே புத்திமதிகள்லாம் சொல்லி, இனிமே உன்னால இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு ரொம்பவே சாஃப்டா சொல்றவரு, அதையும் மீறி உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி முடிவு எடுப்பேன், அது உனக்கே கஷ்டமாயி போயிடும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ண, சாரின்னு இனிமே நான் கவனமா இருக்கேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, சரிம்மா போங்கிறாரு பாண்டியன். சுகன்யா எழுந்து கிச்சனுக்குள்ள போக பெரிய சாரி கேக்குறா. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, எதுக்காக அவகிட்ட அவ்வளவு மரியாதையா பேசணும் அப்படின்னு கோமதி கோவப்படுறாங்க. ஏய், உனக்கு பொறுமையாவே பேச தெரியாதாடி? நீ பாட்டுக்கு கத்துற. பழனியோட வாழ்க்கைய மனசுல வச்சுட்டு பேச வேண்டாமா? போய் எல்லாத்தையும் வர சொல்லுங்கிறாரு பாண்டியன். எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுறீங்கன்னு கோமதி கேட்க, எல்லாத்துக்கும் காரணம் கேட்காத, போய் கூட்டிட்டு வான்னு பாண்டியன் சொல்ல, அப்படின்னு தோல்ல ஒரு இடி இடிச்சுக்கிட்டு போறாங்க சுகோமதி. கோமதி போய் செந்தில் அப்படின்னு அவங்க ரூம் முன்னாடி நின்று கூப்பிட்டுட்டு இருக்க, டேய் இனிமே எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு பழனிக்கு சொல்றாரு பாண்டியன். பழனி அரமனசா சரின்னு தலையாட்ட, வருத்தப்படாதடா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, சரிங்க மச்சான் அப்படின்னு தலையாற்ற பழனி எதையோ சொல்ல வந்து முழுங்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. எல்லாரும் வந்து நிக்க பாண்டியனை எழுந்து நின்று, உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் தனித்தனியா பாண்டியனை ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அரசு விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இவங்க கிட்ட நேத்தியே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், மற்றவங்களும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வர சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாரும் என்னதுன்ற மாதிரி பாண்டியனையே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அரசி விஷயத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த குமரவேல் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி முதல்ல திக்குன்னு பாக்குறாங்க. எல்லாரும் அப்படியா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, ஏங்க எதுக்குங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் அப்படின்னு கோமதி பதறிக்கிட்டு கேட்க, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனா? அவன் பண்ணின அராஜகம் அட்டூழியத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேணாமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கட்டணம் தான் மாமா, உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு முடிவை நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா அப்படின்னு மீனா சொல்ல, ஏன்பா மீனா, இப்ப நான் எடுத்த முடிவு சரிங்கிறியா தப்புங்கிறியா அப்படின்னு அவரே குழம்பி போய் கேட்க, சரிதான் மாமா அப்படின்னு மீனா தலையாட்டுறாங்க. இல்ல அது எப்படி சரியாகும் அப்படின்னு மயிலு கேட்க, இப்ப எல்லாரும் மயில பாக்குறாங்க. ஏன்பா மயில சரியா இருக்காதுன்னு பாண்டியன் கேக்குறாரு. இல்ல மாமா, இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கறதா இருந்தா நம்ம புள்ள அரசிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஆகாதா அப்படின்னு மயிலு கேட்க, ஆமா அதுதான் கரெக்ட் அப்படிதான்ற மாதிரி கோமதி ஒத்து தலையாட்டுறாங்க. அரசி என்ன நடந்தாலும் இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இதோ பாருப்பா மயிலு, தப்பு பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு போனா தானே கவலைப்படணும், தப்பு செஞ்சவன் மேல நம்ம புகார் கொடுக்க போறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு பாண்டியன் கேட்க, புரியலன்னாலும் சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க மயிலு. அவளைதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சுல்ல, இதோட விட்டுறலாம்ல அப்படின்னு கோமதி கேட்க, செஞ்ச தப்புக்கு எந்த தண்டனையும் அனுபவிக்காம அவன் நெஞ்ச நிமித்திக்கிட்டு திரிவான், அவனை அப்படியே விட்டுற சொல்றியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, போலீஸும் வேண்டாம் அவனை சும்மாவும் விட வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல, இந்தா ஆரம்பிச்சுட்டானுங்க, அங்க போய் கையை உடைப்பேன் காலை உடைப்பேன்னுக்கிட்டு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, தம்பி நினைக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லையேப்பா அப்படின்னு செந்தில் கேட்க, செந்தில பாண்டியன் ஒரு பார்வை பார்க்க, டேய் செந்தில, இந்த விஷயத்த பத்தி ஏற்கனவே அப்பாட்ட பேசிட்டோம்ல, அப்புறம் என்ன பேசாம இருடாங்கிறாரு சரவணன். அப்பா சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சரவணன் சொல்ல, அவன் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்காம விட முடியாது, அதே சமயத்துல அவனுக்கு தண்டனை கொடுக்குறேங்கிறதுக்காக இவனுங்க பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இதோ பாருங்க ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் என்னடி பேசிட்டு இருக்கிற, இந்த ஊர் உலகம் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும், இந்த ஊரை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தா அரசி வாழ்க்கையை பத்தி எப்ப யோசிக்கிறது? பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க எப்பவுமே ஊர் உலகத்தை பத்தி அக்கம் பக்கத்தை பத்தி பயந்துகிட்டு இருக்க போய் தான் உங்க அண்ணன் மயமாரி பையங்கள்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க, அவன் பண்ணினது தப்புன்னு அவனுக்கு புரிய வைக்கணும் கோமதி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இங்க பாருங்க, நீங்க புகார் போய் கொடுங்க, அதை வேண்டான்னு சொல்லல, ஆனா இவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாம பாத்துக்கங்களேன் அப்படின்னு கோமதி கெஞ்சலா கேட்க, அரசிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடாம எப்படி போக முடியும், அரசி தானே அங்க வந்து நடந்த விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அரசியும் அப்படியே பாக்குறாங்க.
இல்லை தேவையில்லாம பொம்பளை பிள்ளைகிட்ட கண்ட கண்ட கேள்வியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு கோமதி தயங்க, கோமதி நான் கூட இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறாரு பாண்டியன். அரசி அப்படின்னு கூப்பிட அப்படின்னு நிமிர்றாங்க. உனக்கு சம்மதம் தானேப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க, எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தான்ப்பா அப்படின்னு அரசி சொல்ல, அப்பா அப்பா கூடவா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க நானும் கூட வர்றேங்கிறாங்க கோமதி. ஏய் நீ எதுக்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல அரசி என்னால தனியா அனுப்ப முடியாதுங்க, நானும் கூட வர்றேன்னு கோமதி சொல்ல, சரி வாங்குறாரு பாண்டியன். வாப்பா அரசின்னு கூப்பிட, நாங்க யாராவது வரணுமான்னு கேக்குறாரு கதிர். எதுக்கு? அங்கேயும் வந்து தையா தக்கான்னு எகிரி குதிக்கிறதுக்கா? நான் பாத்துக்கிறேன்டா, ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறேன், வாப்பா அரசி வா கோமதி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட மெதுவா வர்றாங்க அரசி. வாப்பா ஏன் யோசிக்கிற, வா அப்படின்னு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு கிளம்புறாரு பாண்டியன். கோமதி தயங்கி தயங்கி திரும்பி பார்த்துட்டு இருக்க, போக்காங்கிறாரு பழனி. இது எப்படி முடிய போகுதோ, இன்னும் வேற என்னாவது பிரச்சனை வருமோன்னு எல்லாரும் பயத்தோட பார்த்துட்டு நிக்கிறாங்க. செந்திலும் கதிரும் வெளியே திண்ணைக்கிட்டு நின்று பேசிட்டு இருக்காங்க. ஏண்டா என்னதான் நம்ம விஷயத்துல அப்பா பண்ணியிருந்தாலும் அரசு விஷயத்துல அப்பா பண்ணது சூப்பர் இல்லடா அப்படின்னு செந்தில் கேட்க, ஆமாண்ணே விஷயம் தெரிஞ்சதும் கொஞ்சம் கூட யோசிக்காம அரசிய கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு, ரொம்ப பெரிய விஷயங்கிறாரு கதிர். அப்போ ராஜியும் மீனாவும் வெளியே வர்றாங்க. கதிர்கிட்ட வர்ற ராஜி, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு மீனாவும் கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தாங்கிறாரு கதிர். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மாமா ஃபோன் எதுவும் பண்ணாங்களான்னு மீனா கேட்க, அப்படின்னு கதிர் தலையாட்ட, இத சரவண அண்ணன்கிட்ட கேட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு, என்கிட்ட போய் கேட்கிற பாரு, அவரு என்கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டாரு பேசவும் மாட்டாரு அப்படின்னு செந்தில் சலிப்பா சொல்ல, அரசிக்கிட்ட தேவையில்லாத கேள்வி எதுவும் கேட்க மாட்டாங்கல்லன்னு ராஜு கேட்குறாங்க. வாய்ப்பு இருக்கு, அம்மாவும் அப்பாவும் கூட இருக்காங்கல்ல பார்த்துக்குவாங்கன்னு கதிர் சொல்ல, தலையாட்டுறாங்க ராஜி. ஆமா எதுக்கு அவனுக்கு இந்த வேலையெல்லாம், பொண்ணை கடத்துறதெல்லாம் சாதாரண விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்கான அவன் அப்படின்னு கதிர் கோவமா கேட்க, என்ன சொல்றதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க ராஜி. எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த தடவை கண்டிப்பா அனுபவிப்பான், ஆனா எனக்கு உங்க ரெண்டு பேர் மேலேயும் தான் வருத்தம் அப்படின்னு செந்தில் சொல்ல, என்னங்கிற மாதிரி ராஜியும் மீனாவும் செந்தில பாக்குறாங்க. வருத்தம் கூட இல்ல கோவம்னு அவர் சொல்ல, ஏன் நாங்க என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க மீனா. அரசி அவளே தாலி கட்டிட்டு அங்க போய் இருந்ததெல்லாம் சாதாரண விஷயமா, அது உங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு எப்படி அமைதியா இருந்தீங்க அப்படின்னு செந்தில் கேட்க, மாமா அரசிதான் மாமா எதையும் சொல்ல வேணான்னு சொன்னா அப்படின்னு ராஜி சொல்ல, அவ சின்ன பொண்ணு, அவனை காதலிச்சது, அவன் கூப்பிட்டப்ப போனது, அவளா தாலி கட்டினது எல்லாமே ஒரு முட்டாள்தனம் தானே, விவரம் இல்லாம அவ பண்ணின விஷயம், அந்த முட்டாள்தனத்துக்கு போய் நீங்க துணை போகலாமா அப்படின்னு செந்தில் கேட்க, நாங்க அவகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், ஆனா அவதான் எங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டாலே சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு மீனா சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாங்க ராஜியும். அங்க சத்தியம் பண்ணிட்டு இங்க வந்து எங்க கிட்ட சொல்லி இருக்கலாம்ல, சொல்லி இருக்கணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, சரி விடுன்னு, நடந்ததை பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு கதிர் சொல்ல, இவங்க பண்ணினது தப்பு தாண்டா அப்படின்னு செந்தில் சொல்ல, நாம பண்ணினதை விடவான்னு அப்படின்னு கதிர் கேட்கிறாரு. நாம என்னடா பண்ணோன்னு செந்தில் கேட்க, அரசு ஏன் அவனை கல்யாணம் பண்ணான்ற கேள்வி நம்ம மனசுலயும் இருந்தது, ஆனா நாம என்ன பண்ணினோம், அந்த கேள்வியெல்லாம் மனசுல புதைச்சிக்கிட்டு நாம சும்மா தானே இருந்தோம், ஆனா இவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லைன்னு, அரசி போன உடனே அவளை பார்த்து பேசினாங்க, அரசி வாழ்க்கையை சரி பண்றதுக்கு ஏதோ ஒரு ஸ்டெப்பாவது எடுத்தாங்க, அப்ப யார் பண்ணினது என்ன தப்பு அப்படின்னு கதிர் கேட்க, செந்தில் யோசிச்சுட்டு நிக்கிறாரு. அந்தந்த சூழ்நிலையில என்ன பண்ண முடியுமோ அதை தானே நாம பண்ணியிருக்கிறோம், அரசி உள்பட யாரையும் தப்பு சொல்றதாலேயோ நடந்ததையே திரும்ப திரும்ப யோசிக்கிறதாலேயோ எந்த ஒரு பிரயோஜனமே இல்லைங்க, விடுங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. பைக் சத்தம் கேக்குது. குமர்வேல் பைக்கை கொண்டு வந்து நிறுத்திட்டு இறங்காம அப்படியே தலையை மட்டும் திருப்பி நின்றுட்டு இருக்க 4 பேரையும் ரொம்பவே திமிரா பார்த்துக்கிட்டு இருக்காரு. கீழே இறங்கி வண்டி மேல சாஞ்சி நின்னுக்கிட்டு அப்படியே தாடிய நீட்டா தடவி விட்டுக்கிட்டு திமிர் பார்வை பார்த்துட்டு இருக்க கதிர் ரொம்பவே கோவமாயி, இன்னைக்கு அவனை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்தி சுத்தி தேடுறாரு. ஏய் ஏய் என்ன பண்ண போறேன்னு ராஜ பதட்டமா கேக்குறாங்க. இவனை இன்னைக்கு பொழந்தே ஆகணும் அண்ணே, இவனை இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையில ஒரு நீல ஸ்டிக் எடுத்துக்கிட்டு கதிர் வேகமா போக ராஜு ஓடி வந்து புடிச்சுக்கிறாங்க. ஆமாண்டான்னு வர்ற செந்தில மீனா இழுத்து புடிச்சுக்கிறாங்க. ஏங்க சொன்னா கேளுங்க, ஒண்ணு வேணாம் கம்மன் இருங்க அப்படின்னு மீனாவும், கதிர் நில்லு குடுங்க அப்படின்னு ராஜியும் மிரட்டிட்டு இருக்காங்க. டேய் வாடா வாடான்னு 2 பேரும் கத்திட்டு இருக்க. என்ன சும்மா பேசிக்கிட்டே தானே இருக்கீங்க,
எவனும் இங்க வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு குமாரி எகத்தாளமா சொல்ல, டேய் என்னடா என்ன பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கதிர் ராஜி இழுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துகிட்டு இருக்காரு. வாங்க வாங்க அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க, எவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தியா மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, வேணாங்க விடுங்க, அவன் தேவையில்லாம வெறுப்பேத்துறாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, ஏய் நான் அப்படிதான்டா திமிரா நடந்துக்குவேன், என்னடா பண்ணுவ அப்படின்னு குமரவேலும் பயங்கர தெனாவட்டாவே சொல்றாரு. இவங்க 2 பேரும் அடிக்கிறதுக்காக பாஞ்சிட்டு இருக்க மீனா செந்திலையும் ராஜி கதிரையும் இழுத்து பிடிச்சிட்டு போக விடாம பாத்துட்டு இருக்காங்க. வாய் வார்த்தையா போய்கிட்டு இருக்கு. போங்கடா போங்க போங்க போய் கடையில வேலையை பாருங்க அப்படின்னு குமரவேல் திமிரா சொல்லிட்டு உள்ளர போக போக, டேய் வாயை உடைச்சிருவேன்டா, சாகடிச்சிருவேன் உன்னை, விடு ராஜி என்ன அப்படின்னு கதிர் திமிரிட்டு இருக்க, நீ அமைதியா இருக்கியா இல்லையா அப்படின்னு கதிரை போக விடாம பிடிச்சிக்கிறாங்க ராஜு. ஏங்க விடுங்க அப்படின்னு மீனாவும் சொல்ல, குமரவேல் உள்ளர போயிட கையை உதறிக்கிட்டு நிக்கிறாரு செந்தில். கோமதியும் அரசியும் ஒரு பெஞ்சில் பயத்தோடு உட்கார்ந்துருக்க, பக்கத்துல பாண்டியன் நின்றுகிட்டு இருக்காரு. அங்க செல்லுல இருக்க ஒரு பையன் அரசியவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க, அரசி எதேச்சும் அங்க திரும்ப டக்குன்னு கண்ணடிக்கிறான். அரசி திக்குன்னு அதிர்ந்து போய் பார்க்க கோமதி பாக்குறாங்க. கோமதியும் பார்த்து அவன் கண்ணடிக்கிறான். இன்னும் கொஞ்சம் அரசி பக்கத்துல க்ளோஸா போய் உட்கார்ற கோமதி, ஏங்க இன்ஸ்பெக்டர் வர இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துருவாருன்னு சொன்னாங்க, என்னன்னு தெரியல இன்னும் காணோம், நான் வேணும்னா போய் கேட்டுட்டு வரட்டுமான்னு பாண்டியன் வாட்சை பார்த்துட்டே கேட்குறாரு. வேண்டாம் வேண்டாம் இங்கேயே இருங்க அப்படிங்கிற கோமதி, ஏங்க கண்டிப்பா புகார் கொடுத்துதான் ஆகணுமான்னு கேட்குறாங்க. கொடுத்துதானே கோமதி ஆகணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க வேண்டாங்க நாம போலாமான்னு கேட்குறாங்க கோமதி. உச்சி கொட்டுற பாண்டியன், இவ்வளோ தூரம் வந்துட்டு போலாம்னா எப்படி அப்படின்னு கேட்க, பயமா இருக்குங்க அப்படின்னு கோமதியை அரசியை சேர்த்து பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஏன்பா அரசின்னு தோல்ல கை வைக்கிற பாண்டியன் அவங்க நிமிந்து பார்க்க, உனக்கும் பயமா இருக்கான்னு கேக்குறாரு. பயமா தான்ப்பா இருக்கு, ஆனா நீங்க 2 பேரும் கூட இருக்கீங்கல்ல அப்படின்னு அரசி சொல்ல, இதோ பார்ப்பா அரசி, நமக்கு நடந்த அநியாயத்தை வெளியே சொல்றதுக்கு பயப்படவே கூடாதுப்பா. அப்படி பயந்துகிட்டு வெளியே சொல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோ, அந்த பயத்தை பயன்படுத்திக்கிட்டு தப்பு பண்றவங்க இன்னும் அதிகமா தப்பு பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. ஏற்கனவே அவன் மீனாவை ராஜியையும் கடத்தினான்ல, அப்பவே அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அப்ப பேசாம விட்டுட்டோம்ல, அந்த தைரியத்துல தான் இப்ப வரைக்கும் துள்ளிக்கிட்டு இருக்கான். இப்பவும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம சும்மா விட்டா ரொம்ப தப்பாயி போயிடும்பா. நாம இப்பவும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுட்டா அவன் பண்ற தப்புக்கு நாமும் துணை போற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற பாண்டியன், அரசி தைரியமா இருப்பா, என்ன நடந்தாலும் மொத்த குடும்பமும் உன் கூட தான் இருப்போம் அப்படின்னு பாண்டியன் அஷூரன்ஸா சொல்ல, சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க அரசி. அப்போ இன்ஸ்பெக்டர் வர அங்க இருக்க கான்ஸ்டபிள்ங்கெல்லாம் எழுந்து வணக்கங்கிறாங்க. வந்து உட்கார்ற இன்ஸ்பெக்டர் அங்க நிக்கிற கான்ஸ்டபிளை பார்த்துட்டு, இன்னைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியவங்களெல்லாம் ரெடி பண்ணியாச்சான்னு கேட்குறாரு. பண்ணியாச்சுங்க சார்னு அவரு சொல்ல, சாயந்தரம் எம்எல்ஏ ஃபங்க்ஷனுக்கு யார் யாரெல்லாம் போறாங்கன்னு கேட்குறாரு அவரு. இப்போ கேட்டுறேங்க சார் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்ல, சரி சரிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். அப்போ பாண்டியன் மெல்ல முன்னாடி வந்து வணக்கம் சார்னு சொல்ல, வணக்கம் அப்படின்னு சொல்ல, சார் இவர் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு மளிகை கடை வச்சிருக்காருன்னு கான்ஸ்டபிள் சொல்ல, தெரியுமே, வணிகர் சங்க ஆண்டு விழாவில் கூட பார்த்து பேசி இருக்கோமே, ஞாபகம் இருக்கானே இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் நல்லாவே ஞாபகம் இருக்குங்க சார், நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேங்கிறாரு பாண்டியன். அதெல்லாம் மறக்கல, உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ல பாண்டியனும் கோமதியும் உட்கார அரசி நிக்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் இவங்க என் ஒய்ஃபுங்க சார், பேரு கோமதின்னு அவரு சொல்ல, கோமதி கையெடுத்து கும்பிட்டு வணக்கம்னு தலையாலேயே சொல்றாங்க. வணக்கங்கிறாரு இன்ஸ்பெக்டர். இது என் கடைசி பொண்ணுங்க சார், பேரு அரசி, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அரசியும் கும்பிட்டு தலையாட்ட இவரும் கும்பிடுறாரு. சார் பிரச்சனை என்னன்னா, என் வீட்டுக்கு எதிர் வீட்டுல தான் கோமதியோட அண்ணன்கள்லாம் குடியிருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் பல வருஷ பகைங்க சார் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன பகைன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். அது நான் கோமதியை கல்யாணம் பண்ணதுல இருந்து ஒரு 30 வருஷ பகைங்க சார் அப்படிங்கிற பாண்டியன் சுருக்கமா சொல்ல, ஓ அப்படியான்னு கேட்டுக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சொல்லி முடிக்கிற பாண்டியன், என் மக அரசிக்கும் என் அக்கா பையனுக்கும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருந்தேன். என் பொண்ணோட கல்யாணம் நடக்கிறதுல என் ஒய்ஃபோட அண்ணன்களுக்கு விருப்பம் இல்லைங்க சார். அதுவும் இல்லாம கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னுட்டு ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தாங்க சார். கடைசியில குமரவேல் அரசி போட்டோவை அவன் போட்டோ கூட வெட்டி ஒட்டி போஸ்டர் அடிச்சு ஊரெல்லாம் ஒட்டுவோம்னு சொல்லி என் பொண்ணை மிரட்டி இருக்காங்க சார் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதிர்ச்சியோட பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். அதுவும் இல்லாம ஏதோ ஒரு இடத்துக்கு வேற வர சொல்லி இருக்கான், போன புள்ளைய அங்க கடத்தி வச்சிருக்காங்க சார் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். ஒரு 20 நாள் முன்னாடிங்கிறாங்க கோமதி. அப்ப நடந்ததுக்கு இப்ப வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார்
நடந்த விஷயம் எங்களுக்கு இப்பதாங்க சார் தெரியும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆமான்னு தலையாட்டுறாங்க கோமதி. கல்யாணத்துக்கு முதல் நாள் இந்த பிள்ளைய ஏமாத்தி ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சார். அங்க இந்த பிள்ளைய வச்சு மிரட்டி இருக்காங்க சார். பாவம் சார் அரசி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, அண்ணங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற பயத்துல இந்த பிள்ளைய ஒரு தாலிய கட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிடுச்சு சார் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அரசி வருத்தமா தலை குனிஞ்சு நிக்க இன்ஸ்பெக்டர் இன்னும் அதிர்ச்சியா பாக்குறாரு. சார் உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லைங்க சார். கடத்திட்டு போன ஆம்பளைய பத்தி ஊர் ஒரு வார்த்தை பேசாது. ஆனா பாதிக்கப்பட்ட பொண்ணை மென்னு துப்பிடும். அதனாலதாங்க சார் அவ பயந்துட்டா. ஆனா நல்ல வேலை வேற எதுவும் நடக்கலைங்க சார். எப்படி கடத்திட்டு போனானோ அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டாங்க சார் அவன் அப்படின்னு கோமதி கொஞ்சம் பயத்தோடையும் தயக்கத்தோடையும் சொல்ல சரிம்மா சரிம்மா அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் அரசுகிட்ட திரும்பி ஏமா இம்புட்டு ஆதரவா இருக்க பெத்தவங்க கிட்ட அப்பவே உண்மையை சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்க வேணாமா நீ அப்படின்னு கேட்க வந்திருக்கணும் தாங்க சார். ஆனா அந்த சூழ்நிலையில என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் அவன் மேல எனக்கு பயங்கர கோபம் இருந்துச்சு. அவனை பழி வாங்கணும்னு நினைச்சுதான் நான் அந்த வீட்டுக்கே போனேன் அப்படின்னு அரசி உண்மையை சொல்லிட நம்ம வாழ்க்கையை பணைய வச்சு இதெல்லாம் தேவையாமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அரசி ரொம்பவே தயக்கத்தோட அம்மாவையும் அப்பாவையும் பாக்குறாங்க. சரி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்றோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சரிங்க சாருங்கிறாரு பாண்டியன். சார் அப்படின்னு கோமதி கூப்பிட அவரு திரும்பி பார்க்க இல்ல ஒன்றும் இல்லைங்க சாருங்கிறாங்க கோமதி. என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க கோமதி பாண்டியனை பாக்குறாங்க. இல்ல சின்ன பொண்ணுங்க சார், படிச்சிட்டு இருக்கிற பொண்ணு. இவ பேரு வெளியில வந்துடாது இல்லைங்க சார். டிவி பேப்பர்னு ஒன்றும் கொடுத்துட மாட்டீங்கல்ல சார் அப்படின்னு கோமதி கேட்க அதெல்லாம் ஒன்றும் வெளியில வராதுமா, நீங்க கவலைப்படாதீங்க, எங்க வீட்லயும் பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கல்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல கொஞ்சம் நிம்மதியா கோமதியும் பாண்டியனும் பாக்குறாங்க. இல்ல ஊரு வாயி பொல்லாதது, இவளை தெருவுல இறங்கி நடக்க விடாம பண்ணிடுவாங்க சார் அப்படின்னு கோமதி சொல்ல பொம்பளை பிள்ளைங்க புகார் கொடுத்தா அவங்க பேர் கூட வெளியே தெரியாம பாத்துக்கணும்னு எங்களுக்கும் பொறுப்பு இருக்குமா, நீங்க கவலைப்படாதீங்க, எந்த விஷயமும் வெளியே வராது. ஆனா கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது இந்த பிள்ளை கோர்ட்டுக்கு வர வேண்டி இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அதுவரையிலும் கொஞ்சம் நிம்மதியா பரவாயில்லன்னு யோசிச்சுட்டு இருந்த கோமதி பதப்பதன்னு பாக்குறாங்க. கோமதி மட்டுமில்ல பாண்டியனுமே அதிர்ந்து போய் பாக்குறாரு. அரசியும் ரொம்பவே பயந்து அதிர்ச்சியோட பாக்குறாங்க. கோர்ட்டுக்கா அப்படின்னு கோமதி அதிர்ச்சியோட கேட்க கோர்ட்டுன்னு ஒண்ணு நீங்க பயந்துட வேணாமா, இங்க சொன்னது அங்க வந்து சொன்னா போதும்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல பாண்டியன் அமைதியா இருன்ற மாதிரி கண்ணை காட்டுறாரு. கோமதி பயத்தோட பார்க்க சார் நான் கூட்டிட்டு வரேங்க சார் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஓகே நீங்க அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சரிங்க சார் நாங்க வர்றோன்னு பாண்டியன் கும்பிடுறாரு. சரிங்க வாங்கன்னு இன்ஸ்பெக்டரும் கும்பிடுறாரு. வரேங்க சார்னு கோமதி எழுந்திருக்க அரசியும் ஒரு கும்பிடு போடுறாங்க. அவரு அடுத்து ஒரு லெட்ஜரை பார்க்க ஆரம்பிக்க வாங்க வாமா அப்படின்னு 3 பேரும் ரைட்டர் கிட்ட வர்றாங்க. அங்க பாண்டியன் உட்கார்ந்துருக்க அரசியும் கோமதியும் நிக்க ஒரு பேடை நீட்டி நடந்ததை இதுல எழுதி கொடுத்துருமான்னு நீட்டுறாரு அவரு. அரசி அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க கோமதியும் அதிர்றாங்க. சார் சார் என்கிட்ட கொடுங்க சார், நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு பாண்டியன் கேட்க அந்த பேடையும் பேப்பரையும் ரைட்டர் பாண்டியன் கிட்ட நீட்டுறாரு. பாண்டியன் எழுத ஆரம்பிச்சிட்டு இருக்க சார் சார் அடிக்காதீங்க சார் அடிக்காதீங்க சார் அப்படின்னு பயங்கரமா சத்தம் கேட்க அரசியும் கோமதியும் பயந்து போய் அங்க பாக்குறாங்க. ஐயோ அம்மா 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 அடிக்காதீங்க சார், நான் அவன் கத்திக்கிட்டு இருக்க, டேய் சொல்லுடா சொல்லு போடா அப்படின்னு அரசியை பார்த்து கண்ணடிச்ச பையனை பலார் பலார்னு சாத்திக்கிட்டு இருக்காங்க உள்ளர. பாண்டியன் எழுதி இந்தாங்க சார்னு கொடுத்துக்கிட்டு இருக்க அங்க செல்லுக்குள்ள பயங்கரமா சத்தம் கேட்டுட்டு இருக்க. அடிக்கிற சத்தமும் சார் சார் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கெஞ்சுற சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்க. அதை பார்த்து அரசி பயந்து போய் நிக்க ஆறுதலா அரசியை பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஜீப் அந்த வீதியில நுழைஞ்சி வேல்ஸ் ஃபேமிலி வீட்டு முன்னாடி நிக்குது. இன்ஸ்பெக்டரும் சில கான்ஸ்டபிளும் உள்ளர நுழையிறாங்க. அவனுக்கு கொஞ்சம் குழம்பூத்து மாதிரி அப்படின்னு வடிவ அந்த பக்கம் திரும்ப முத்துவேல் சக்திவேல் குமரவேல் பாட்டி 4 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ளர வர்ற இன்ஸ்பெக்டர் இங்க குமரவேல் யாரு அப்படின்னு கேட்க வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பூகம்பம் வந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் அதிர்ச்சியோட சத்தம் வந்த பக்கம் பார்க்க நான் தான் அப்படின்னு குமரவேல் எழுந்து நின்னு சொல்ல நீங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரணுங்கிறாரு இன்ஸ்பெக்டர். என்னது நான் ஸ்டேஷனுக்கு வரணுமாங்கிற மாதிரி அதிர்ச்சியா பாக்குறாரு குமரவேல். சக்திவேல் பயங்கர கோவமா பார்க்க முத்துவேல் பாட்டி எல்லாரும் எழுந்து போறாங்க. குமாரை எதுக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்கன்னு முத்துவேல் கேட்க இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல
பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க அப்பாவும் பையனும். யாரு? ஏன் பையன் மேல எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன்? அந்த அளவுக்கு குன்னக்குடியில தைரியம் எவனுக்கு இருக்கு அப்படின்னு சக்திவேல் ரொம்ப ஆணவமா கேட்க, இவர் ஒரு பொண்ணை கடத்தினதா இவர் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, என்ன அப்படின்னு அதிர்ச்சியோட மகனை பாக்குறாரு சக்திவேல். என்னப்பா அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க, கல்யாணத்துக்கு முதல் நாள் உங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கிற அரசிங்கிற பொண்ணை கடத்தினதா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, குமரவேல் பயங்கரமா அதிர்ந்து போறாரு. இதுங்கெல்லாம் கிள்ளுக்கீரைங்க, போற போக்குல மிதிச்சுட்டு போலான்னு பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அதிர்ச்சியோட சக்திவேல் பார்க்க, அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களான்ற மாதிரி மாரியும் பாக்குறாங்க. வடிவம் அதிர்ச்சியோட பார்க்க, ஐயோ ஐயோ அப்படின்னு பாட்டியை நெஞ்சில கைய வச்சுட்டு கலங்கி நிக்கிறாங்க. சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு வந்திருக்கீங்க. இங்க யாரையும் கடத்தல. அந்த பொண்ணு தான் தாலி கட்டிட்டு வந்து, தானாவே தாலி கட்டிட்டு வந்து எங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா ஏமாத்தி இருக்கா. ஷீ இஸ் எ 420 அப்படின்னு மிஸ்டர் சக்திவேல் துரை இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாரு. கடுப்பாகிற இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க, இப்ப உங்க பையனை அனுப்பி வைங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சக்திவேல் அவங்க அண்ணனை பாக்குறாரு. அதுவரையிலும் வீராவேசமா பேசிக்கிட்டு இருந்த குமரவேல், நான் ஸ்டேஷனுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு ஸ்கூல் போக மாட்டேன்ற எல்கேஜி குழந்தை மாதிரி அடம் பண்ணிட்டு இருக்காரு. டேய் இருடா, பேசிக்கிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிற சக்திவேல் இன்ஸ்பெக்டர் கிட்ட திரும்பி, சார் நியாயமா நாங்க தான் ஏமாந்துருக்கோம், எங்களை தான் அவ ஏமாத்தி இருக்கா, நாங்க தான் அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறாரு சக்திவேல். கொடுங்க சார், அதையும் நாங்க விசாரிக்கிறோம், ஆனா இப்ப உங்க பையனை எங்க கூட அனுப்பி வைங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சக்தி திகச்சு போய் பார்க்க, குமரவேல் பயத்துல வெளிரி போய் பார்த்துட்டு இருக்காரு. குமாரை எங்கேயும் அனுப்ப முடியாதுங்க சார்னு முத்துவேல் சொல்ல, சார் பெரிய ஆளுங்க தெரிஞ்ச ஆளுங்கன்னு தான் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன், இத பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இவனை அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டி இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஐயோ சார்னு பதறாங்க மாரியும் வடிவும். என்னங்க சார், அந்த மளிகை கடை கும்பல் கொடுத்த புகாரை வச்சுக்கிட்டு என் பையனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவீங்களா? நான் இவனை இப்ப அனுப்ப முடியாதுங்க சார், எஸ்பி கிட்ட பேசுங்க இல்ல மேலிடத்துல பேசுங்க சார், இப்ப நீங்க கிளம்புங்க அப்படின்னு சக்திவேல் பயங்கரமா கத்த, சார் நீங்களே அனுப்புனா இப்ப நல்லது, இல்லைன்னா நாங்க இழுத்துட்டு போக வேண்டி இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் உறுதியா சொல்ல, சக்திவேலும் குமரவேலும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. இருங்க சார், வக்கீலுக்கு போன் பண்றேங்கிறாரு முத்துவேல். சரின்ற மாதிரி குமரவேல் தலையாட்ட, சார் இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறோம், நீங்க வக்கீல அங்க கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, திகச்சு போய் பார்க்கறாரு குமரவேல். ஐயோ ஐயா, இவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், நாங்க அவனுக்கு புத்தி சொல்லி திருத்துறோம், அவனை விட்டுடுங்க ஐயான்னு பாட்டி கெஞ்சுறாங்க. அப்படியெல்லாம் விட முடியாதுங்கம்மா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்க, பேசாம இருடான்னு சொன்னப்பெல்லாம் கேட்டியாடா நீ? ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிற மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு மகனை திட்டிட்டு, சார் இனிமே இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டான், இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க, இனிமே இந்த மாதிரி பண்ணானா நானே ஸ்டேஷன்ல கொண்டு வந்து விட்டுடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க மாறி. அதெல்லாம் முடியாதுமா அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர், போங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு. அவங்க 2 பேரும் 2 ஸ்டெப் முன்னாடி வந்துகிட்டு இருக்க, நான் எஸ்பி கிட்ட பேசுறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசுங்க சார், ஆனா இவனை விசாரிக்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர், கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கான்ஸ்டபிளுக்கு சொல்ல, அதான் அண்ணன் எஸ்பி கிட்ட பேசுறேன்னு சொல்றாருல அப்படின்னு சக்திவேல் கத்த, எதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே திமிரிக்கிட்டு, ஏய் விடுங்க அப்படின்னு கத்துற குமரவேலை தரன்னு இழுத்துட்டு போறாங்க 2 கான்ஸ்டபிள். நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னு முத்துவேல் கேட்டுக்கிட்டு, ஏய்னு சோஃபாவை சுத்தி குழந்தைத்தனமா ஓடிட்டு இருக்காரு குமரவேல். ஏய் ஓடாத நில்லு அப்படின்னு கான்ஸ்டபிள்ங்க பின்னாடி துரத்திக்கிட்டு வர, எதிரில வர்ற இன்ஸ்பெக்டர் 2 கையும் சேர்த்து பிடிச்சி முறுக்குறாரு. அப்படியே பிடிச்சி அந்த கான்ஸ்டபிள்ங்க முன்னாடி தள்ளிவிட, அவரு போய் தரையில மண்டி போட்டு விழறாரு. 2 கான்ஸ்டபிள்களை அப்படியே அமுத்தி பிடிச்சிடுறாங்க. சக்திவேலும் முத்துவேலும் பதறிக்கிட்டு வர்றாங்க. சார் நிறுத்துங்க, சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க, இன்ஸ்பெக்டர் அப்புறம் 2 கான்ஸ்டபிள் 3 பேரும் சேர்ந்து அப்படியே கொத்தா குமரவேலை தூக்கிக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.